சினிமாவில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் ஏகப்பட்டது. அது முக்கியமாக சேரன் சார். அவர் வந்து இந்த படத்தை அவர் படமாக எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஓகே. ஆமாம், அவரே எடுத்து அவர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய், இதுக்கு முன்னாடி எனக்கு சேரன் சாருக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்லை, கம்பெனிக்கும் அவருக்கும் எந்த பழக்கமும் இல்லை. ஒரு ஜஸ்ட்டு வந்து நம்ம மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ரீதர் சார் அவர் மூலியமாக வந்து ஒரு படம் பார்க்க வைக்கிறதுக்காக கூப்பிட்டது தான். அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் வீட்டில் அவரே கூப்பிட்டு ரொம்ப ஏன் படமாக இருக்குடா அப்படின்ட்டாப்புல. அப்படி இருக்குன்னு சொல்லி அதோடு மட்டும் நிற்காமல் நான் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மூலியமாக நிறைய இயக்குனர்களை இப்போ பாக்கியராஜ் சார் பார்த்தாரு, இப்போ விக்ரம் சார், நம்ம இவர் பாண்டியராஜன் சார், இது மாதிரி எல்லாரையும் பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கார் ஒவ்வொருத்தராக. இந்த படத்தை வந்து நம்ம ஒரு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்டா. இது வந்து ஒரு காஸ்டிங்னால இப்போ வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு இவர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, இதனாலலாம் வந்து இந்த படம் வந்து நின்றக்கூடாது. எல்லார்ட்டையும் கொண்டு போய் தேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை. நாளைக்கு ஓடிடியில் பார்ப்பாங்க, பெரிய லெவலில் அது தெரியும். ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு கம்யூனிட்டி ஃபீல் கிடைக்கும், பாசிட்டிவிட்டி, அந்த ஒற்றுமை அது கிடைக்கும். தெரியாத மூஞ்சிங்க உள்ளே போய் எல்லாரும் உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்சவங்க மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வெளில வர மாதிரி இருக்கும். அதனால இந்த படத்தை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி அவர் எடுத்து ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காரு. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.